ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது தான் வந்து சக்கரங்களுக்கு எல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸ்ரீங்கிறது மங்களத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது. ட்ரையாங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் இது வந்து சம்சாரி நிலையை சொல்லக்கூடியது. இப்போ சிவனுடைய அம்சம் வந்து ட்ரையாங்கிள் மேல் நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சன்னியாசி நிலையை சொல்லக்கூடியது அப்படிங்கிறத வந்து அந்த ட்ரையாங்கிளுக்கே மாறும். இப்போ நம்மளோட மனித உடம்புல இருக்க அந்த மூலாதார சக்கரத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பு தான் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இத்தனை இதழ்கள் இருக்குது. சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு இத்தனை இதழ்கள் இருக்குது, தாமரை இதழ்கள் கணக்கு, 16 இதழ்கள் கணக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்ரீ சக்கரம் இருக்கிற இடத்துல வந்து நம்மளுடைய காலடியே படக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. வாய்ந்த தேவிமார்கள் முக்கியமாக வந்து தசா மகா வித்யாக்கள் இதுக்குள்ள உள்ளடங்குவாங்க. யக்ஷினிகள், யாகினிகள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்ரோஷமும் இருக்கும், உக்கர அமைப்பும் இருக்கும். இப்போ வந்து மூலாதார சக்கரம் க்ளோஸ் ஆகிட்டு சுவாதிஷ்டான சக்கரம் ஓவர் ஆக்டிவேட்டடாக இருந்தால் நிறைய தவறுகள் செய்வாங்கன்னே ஒன்று. அப்போ இந்த சக்கர அமைப்புகளிலிருந்தே அந்த கணக்கு விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறது தான். பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸ்ரீ சக்கரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய வீடுகளில் வந்து அழகுக்கு பயன்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஸ்ரீ சக்கராவோட பின்னாடி இருக்கிற சூட்சமம் என்ன, அதுக்குள்ளே வந்து தேவிகள் அதாவது கடவுள்கள் வந்து உள்ளே இருக்கிறதா வந்து நம்பப்படுது. ஸோ அந்த ஸ்ரீ சக்கரா அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது தான் வந்து சக்கரங்களுக்கு எல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஸ்ரீ சக்கரத்துடைய அமைப்பு. இது வந்து தேவிமார்கள், சக்தி வாய்ந்த தேவிமார்கள் முக்கியமாக வந்து தசா மகா வித்யாக்கள் இதுக்குள்ளே உள்ளடங்குவாங்க. தசா மகா வித்யாக்களுக்குள்ளேயே வந்து யக்ஷினிகள், யாகினிகள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு தேவியை வந்து உங்களால் அது ஆக்ரோஷமும் இருக்கும், உக்கர அமைப்பும் இருக்கும். இப்போ நம்ம லலிதா திருப்புர சுந்தரிலாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு குழந்தையாகவே இருந்தாலும் அவங்க தான் ரொம்ப இன்னும் பவர்ஃபுல்லான ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை ஒரு இடத்துல இருக்காது அப்படின்லாம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு தசா மகா வித்யாக்கள்கிட்டேயுமே பல யாகினிகள், யக்ஷினிகள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு தேவி வருதுன்னா இத்தனை விஷயங்களும் கூட வருது அப்படிங்கிறது தான். அப்போது நீங்கள் அந்த தேவிமார்களை படமாக வச்சோ இல்லை சிலையாக வச்சோ வழிபாடு பண்ணாமல் அந்த பிந்து நிலையில் நீங்கள் வந்து அவங்கள அமர வச்சு அவங்களுடைய மந்திர பாராயணம் உச்சாடனம் பண்ணக்கூடிய அமைப்பு. ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது செல்வ செழிப்பிலிருந்து அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸ்ரீசக்கரம். ஆனால் அந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணுறதுக்கும் அதுக்கு மரியாதை கொடுக்கறதுக்குமே பல வழிகள் இருக்குது. இப்போ வீட்டில் வச்சு ஸ்ரீசக்கரம் வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா தகடுகளில் கிடைக்கும். சில பேர் வந்து வரைஞ்சி வச்சு ஸ்ரீசக்கரம் வழிபாடு பண்ணுவாங்க. ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த பிந்துவில் வந்து எந்த தெய்வத்தை நம்ம வந்து உட்கார வைக்கிறோம், எத்தனை முறை நம்ம பாராயணம் பண்ணுறோம், அவங்களுடைய பெயரை, எந்த தேவிமார் வந்து எந்த சக்திக்காக நம்ம அவங்கள உட்கார வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா இது மனித உடலுடைய சக்கரங்கள் அமைப்புலையும் இந்த விஷயங்கள் கலந்துரும். இப்போ நம்மளோட மனித உடம்புல இருக்க அந்த மூலாதார சக்கரத்திலேருந்து வரக்கூடிய அமைப்பு தான் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இத்தனை இதழ்கள் இருக்குது. சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு இத்தனை இதழ்கள் இருக்குது, தாமரை இதழ்கள் கணக்கு, 16 இதழ்கள் கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு சக்கராசையும் பிளாக்ட் எனர்ஜிஸை இயக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இயக்கக்கூடிய அமைப்புங்கிறது என்னன்னா, இது எல்லாமே நம்ம ஆர்கனைஸ்டாக இந்த சக்கராசை நம்ம எப்படி நமக்குள்ள பேலன்சிங்காக கொண்டு வரோங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எக்ஸஸாகவும் போயிடக்கூடாது. சக்கராஸோடைய இப்போ வந்து மூலாதார சக்கரம் க்ளோஸ் ஆகிட்டு சுவாதிஷ்டான சக்கரம் ஓவர் ஆக்டிவேட்டடாக இருந்தால் நிறைய தவறுகள் செய்வாங்கன்னே ஒன்று இருக்கும். அப்போ உங்களுடைய கோல்ஸ் கரெக்டாக இருக்காதுன்னெலாம் ஒன்று இருக்கும். அப்போ இந்த சக்கர அமைப்புகளிலிருந்தே அந்த கணக்கு விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறது தான். இத்தனை விஷயங்களை மனசில் வச்சுட்டு தான் நம்ம ஸ்ரீசக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸ்ரீசக்கரம் இருக்கிற இடத்துல வந்து நம்மளுடைய காலடியே படக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது சில பேர் வந்து இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோன்னா நம்மளுடைய காலிலிருந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கணும். கால் பாதம் படக்கூடாது. கை கூப்பி நேருக்கு நேராக கும்பிடக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கணும். ஸ்ரீசக்கரத்தை நம்ம உயர்ந்தும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சில கோயில்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ரீசக்கரத்தை வந்து இப்போ காலபைரவி கோயிலெலாம் வந்து பதிச்சிருப்பாங்க உள்ள. அது வந்து பூமிக்குள்ளார பதிச்சு அதுக்கு மேலே தேவிமார் அந்த ஸ்ரீசக்கரத்தில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ உக்கிரதெய்வ அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அடிபாதாளத்தில் ஸ்ரீசக்கரத்தோடைய அமைப்பு வச்சு தான் அந்த பிந்துவில் தான் அவங்க வந்து உட்காருவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ மகாமேரு வச்சு வழிபாடு பண்ணுற அமைப்புமே வந்து ஸ்ரீசக்கரத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு. ஏன்னா பெண் தெய்வங்களுடைய சக்தி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி மையப்புள்ளிகளில் வந்து
ஒரு சில நேரத்தில் தான் நம்மளால் உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸ்ரீசக்கரத்துடைய அமைப்புங்கிறது, ஸ்ரீங்கிறது மங்களத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது. அதோடைய எல்லாமே ட்ரையாங்கிள்லாம் பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள், இது வந்து சம்சாரி நிலையை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. இப்போ சிவனுடைய அம்சம் வந்து ட்ரையாங்கிள் மேல் நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சன்னியாசி நிலையை சொல்லக்கூடியது அப்படிங்கிறத வந்து அந்த ட்ரையாங்கிளுக்கே மாறும். அதனால தான் வந்து அந்த சக்கரத்துடைய ஒரு அமைப்பு, ஒரு அம்சம் அப்படிங்கிறது. இப்போ வீட்டிலலாம் வச்சு ஸ்ரீசக்கரம் வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான பாராயணம் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது. இல்லை எங்களுக்கு நேரமே இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், இல்லை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் உங்களால் அதை வழிபாடு பண்ண முடியும்னா சரியான முறையில் ஒரே மாதிரி தீபதூபம் காட்டுறதும் விளக்கேற்றுறதும் வாசனையாக வச்சுக்கணும். ஸ்ரீசக்கரத்துக்கிட்ட வந்து தூசிப்படுகிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது அவலட்சுமி கணக்கில் வந்துடும். நீங்கள் வந்து வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு சக்தியை நீங்கள் பாதுகாத்துட்ருக்கீங்க அப்படின்னா அது மேலே ஒரு தூசி வந்து படுது அப்படின்னா திருப்பி உங்கள் வாழ்க்கையிலையும் பிளாக்கேஜஸ் இருக்குங்கிறது தான் கணக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் சக்கரத்தை கொண்டு வந்து வச்சுட்டேன், பயங்கரமான பிரதிஷ்டை பண்ணி தான் கொண்டு வந்து நான் வச்சுருக்கேன். பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டீங்க, உயிராற்றல் சக்தி வந்துடும் ஸ்ரீசக்கரத்துக்கு. அப்போ அந்த உயிராற்றலுக்கு போதுமான நம்ம எப்படி ஒரு அன்ன ஆகாரம் நமக்கு கொடுக்குறோமோ அதே தான் ஸ்ரீசக்கரத்தோடைய ஒரு அமைப்புமே. பாராயணம் பண்ண தான் பவர் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். நீங்கள் 108 தடவை 1008 தடவை இப்படின்ட்டு கணக்கு முறைகள் இருக்குது. எப்படி சொல்லி அதுக்கு உச்சாடனம் பண்ணி பவர் ஏற்றி அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறத கொடுத்து சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரியான முறையில் ஸ்ரீசக்கரத்தை பார்த்துக்கிறவங்களுக்கு வந்து அமைப்பு வந்து அபரிதமான ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பரிபூரண அமைப்பு அப்படிங்கிறது தான் வந்து ஸ்ரீசக்கரத்துடைய அமைப்பு. கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த ஸ்ரீசக்கரத்தை வந்து எல்லாருமே வழிபாடு பண்ணலாமா, இல்லை அந்த குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான், குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் அதை வழிபாடு பண்ணணும்? ஸ்ரீசக்கரத்தை வந்து பாராயணம் பண்ணக்கூடிய முறை அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு வந்து அதோடைய 43 கட்டங்கள் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து மந்திரம் படித்து அதோட எந்திரமாக்கறதுக்கு தந்திரங்களோடு செயல்படுத்தி நீங்கள் வந்து உக்கிரதெய்வ தசாமக வித்யாக்கள்லாம் நீங்கள் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து யாகங்கள் நடத்தி மந்திர பாராயணம் பண்ணுறவங்க அதை செஞ்சு உருவேற்றக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது அது வேறு. அது வந்து தொழில் அமையருக்கு காரண காரியங்களுக்காக பண்ணுறது. இப்போ வீட்டில் வச்சு நம்ம பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா அது யார் வேணாலும் பண்ணலாம். அந்த லக்ஷ்மியை நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரோம். லக்ஷ்மி ஒரு இடத்துல தங்காது, லக்ஷ்மியை ஒரு இடத்துல உட்கார வைக்கணும், அந்த பிந்து நிலையில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து பல வகையான 1000 அம்மன் வந்து உட்காரக்கூடிய அம்சம் ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது. 1008 அம்மன் அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்போது யார் வந்து உட்கார்றாங்க, நீங்கள் யாரை உட்கார வைக்க போகிறீங்க, என்ன எனர்ஜி உள்ளே வரப்போகுது அப்படிங்கிறது தான், என்ன கேட்க போகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, ஒரு காரியம் இருந்துச்சு, உங்களுக்கு வந்து பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ரீசக்கரத்தை வச்சு பிந்து நிலையை பார்த்து வழிபாடு பண்ணுறது தான். அதில் இருக்க அந்த பிந்து, இதுதான் விஷயமே. ஸ்ரீசக்கரத்தில் எங்கே வந்து இந்த சக்தி உட்கார்ந்துருக்குது, அந்த 43 அந்த முக்கோண வடிவங்களும் ஒவ்வொரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜோன் உங்களுக்கு வந்து. இப்போ வந்து இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு பல காரணங்கள் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மூலாதார சக்கரத்துலேருந்து சுவாதிஷ்டானம், இதெல்லாமே வந்து நோய் இருக்கக்கூடிய அமைப்பும் அதுதான். சில பேர்த்துக்கு வந்து நோய் அமைப்பு சரியாக இருக்கும், ஒரு சிலருக்கு செல்வ செழிப்பு, ஒரு சிலருக்கு அவங்களுடைய கோல் அச்சீவ் பண்ண முடியல, ஒரு சிலருக்கு பேசணும், வாக்கு சுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த லலிதா திருப்புர சுந்தரி, அதே மாதிரி இந்த லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம வந்து ஸ்ரீசக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணுறப்ப இந்த ஸ்ரீசக்கரத்தை அந்த வாக் தேவதைகள் தான் வந்து அந்த மந்திரத்தை உருவாக்கினவங்க அப்படின்லாம் ஒன்று இருக்குது. எப்படி சொன்னால் இவங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த லலிதா சகஸ்ரநாமம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது. அது என்னென்னா, மறைஞ்சிருக்கிற ஒரு பவரை, ஒரு நாலேஜை நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயந்தான், அதை வந்து தட்டி எழுப்பக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அப்போ இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, உயிர் சக்தி நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சு தாராளமாக யார் வேணாலும் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக. அதே மாதிரி அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்க அந்த தேவிகளை வழிபடுறதுக்கு ஏதாவது சிறப்பான மெத்தட் ஏதாவது இருக்கா? இல்லை, அதுதான். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு மெத்தடுன்னு நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் லைக் தட் போய் உட்காந்து அவங்கள எழுப்பி விட்றக்கூடதெல்லாம் இல்லை. சாதாரணமான முறையில் நீங்கள் வந்து தேவிமார்களுடைய பெயர்களை சொல்லி சாதாரணமான முறையில் நீங்கள் வீட்டிலையே வந்து அந்த பிந்து நிலைக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு மலர்கள்லாம் வச்சுட்டு நல்லா வாசனை மிகுந்த மலர்கள்லாம் வச்சுட்டு தீபதூபம் காட்டினாலே போதுமானது தான். நீங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தை போட்டு விட்டு கூட நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிடலாம். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியே கூட நீங்கள் வந்து ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி சாதாரண நிலைமைகளை பண்ணிகிட்ருக்கிறது, வீடுகளில் பண்ணிகிட்ருக்கிறது உகந்தது.
பாராயணம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து நீங்கள் யக்ஷினிகளையும் யோகினிகளையும் கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து வெளியில் யாக முறைகளில் அவங்கெல்லாம் வந்து லட்சம் தடவை வந்து அவங்க வந்து ஆல்ரெடி மந்திரங்களை பாராயணம் சொல்லி அவங்க உருவேற்றி வச்சுருந்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சித்தி உண்டு. சாதாரண மனிதர்களுக்கு அதுக்கான நேரமும் இப்போ கிடையாது. அப்படிங்கிறப்போ சாதாரண முறையிலேயே நீங்கள் வந்து ஸ்ரீ சக்கரத்தை வந்து என்னென்னா வீட்டில் வந்து ஒரு பெண் சக்தியை நீங்கள் மதிக்கிறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அது. சாதாரண முறையிலே நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். ஒரு செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லியும் பண்ண முடியாட்டாலும் நாட்கிழமைகள் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக. அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரத்தை அழகு பொருளாக பயன்படுத்துகிறாங்க. வழிபாடு இல்லாமல் அழகு பொருளுக்காகவே அதை பயன்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி பயன்படுத்தலாமா? ஸ்ரீ சக்கரத்தை வந்து அழகு பொருளாக பயன்படுத்தலாமா அப்படின்னா வந்து அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ ஒரு சிலர் சொல்லலாம், நாங்கள் வச்சு தான் இருக்கோம், நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களோட எண்ண அலைகளையும் நீங்கள் பாராயணம் பண்ணுறீங்களோ இல்லையோ என்ன அலைகளை அது கிரகிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஷேப்புக்குமே ஒவ்வொரு பவர் உண்டு, ஒவ்வொரு ஷேப்புக்குமே ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு ஈர்ப்பு சக்தி, ஒரு ஈர்ப்பு விதினே ஒன்று இருக்குது. அந்த ஈர்ப்பு விதி அந்த சூழலை எப்படி வச்சுருக்கு, நீங்கள் என்ன மாதிரியான சூழலில் அதை டெக்கரேட்டிவ் பீஸாக வச்சுருந்தாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்களா நெகட்டிவாக இருக்கிறீங்களான்னு ஒரு விஷயம்லாம் இருக்கலாம். அதெல்லாம் வச்சு தான் அதோட இயக்கமே. கண்டிப்பாக, நிச்சயமாக. ஸ்ரீ சக்கரம்னா என்ன, ஸ்ரீ சக்கரத்தை எப்படி வழிபடணும், அதில் இருக்க தேவிகளை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி.